வலி தந்தவர்கள் மறந்துவிடலாம். வலியை அனுபவித்தவர்கள் எப்படி மறக்க இயலும்? முடியுமா? முடியாது. ஏனென்றால் வலியே தாங்காத இதயத்திற்கு இதய வலி வருகிற அளவுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் அது அதனுடைய இதய துடிப்பையே நிறுத்திவிடும். ஆனால் வலி தந்தவர்கள் யாரென்று நாம் இறுதியில் பார்க்கும் பொழுது நாம் இருந்த கருவறைக்கு நன்றாக தெரியும். நம்மால் அவ்வளவு பெரிய வலியை தாங்க இயலாது என்று, ஏற்றுக்கொள்ள இயலாது, தாங்க இயலாது என்று. ஏனென்றால் நாம் இருந்த கருவறைக்கு தெரியாதா நமது பலம் என்ன, பலவீனம் என்ன, நாம் எவ்வளவு வலிகளை தாங்கிக் கொள்வோம் என்று. இருப்பினும் அந்த கருவறையே வலி தாங்க முடியாத அளவிற்கு ஒரு வலியை தருகிறது என்றால் அது நம்மை பலப்படுத்துகிறது என்று அர்த்தம். என்ன படுத்துகிறது? நம்மை வலிமைப்படுத்துகிறது. இருப்பினும் நான் இருந்த கருவறைக்கு எனக்கு வடிவமும் தெரியாது, நிறமும் தெரியாது. அதன் வடிவத்தை உருண்டை என நினைத்து நான் அதனை கட்டி அணைத்து கொள்கிறேன். ஏனென்றால் என்னை வலிமைப்படுத்தியதற்கு, என்னை மிகவும் வலிமைப்படுத்தியதற்கு, எனக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்ததற்கு, என் கருவறையை நான் கட்டி அணைத்து நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தாயும் பிள்ளையும் ஆயினும் தாயும் பிள்ளையும் ஆகினும் வாயும் வயிறும் வேறு என்ற பழமொழியை எனக்கு உணர்த்தியதற்கு. மீண்டும் ஒருமுறை நான் இருந்த கருவறைக்கும், என்னை கலங்கப்படுத்திய கருவறைக்கும், என்னை வலிமைப்படுத்திய கருவறைக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.